நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிபிள் கலரில் வந்து லோடு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 எம்போஸ்ட் ரோப் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் எடுத்துட்டு அதை வந்து இந்த ஓரத்துலையும் 2 சைடு, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே எம்போஸ்ட் ரோப் வந்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து சுவிங் த்ரெட், சாதாரண காட்டன் சுவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வந்து த்ரெட் ஒர்க், எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க் பண்ணமோ அதே மெத்தடே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 3 கலரில் நம்ம பீட் எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை லைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதோட சென்டரில் வந்து ஃபஸ்ட் நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எம்போஸ்ட் ரோப் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி குத்திட்டு மறுபடியும் கீழ் நோக்கி குத்த வேண்டாம், மேலே பார்த்து குத்திக்கோங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எந்த டேரக்ஷன் வந்து பீட்ஸோ இல்லை த்ரெட்டோ போகுதோ அந்த டேரக்ஷனில் தான் நம்ம அந்த குட்டி லாக் செயின் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் நோக்கி நான் வந்து ஒரு லாக் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த லைனுக்கு வந்து நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் பேக் எடுத்துகிட்டு வந்து இந்த ரோப் இருக்கு இல்லையா, அதோட ஒட்டின மாதிரி நம்ம அடுத்த லைன் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட்டை பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி குத்திக்கலாம். எத்தனை பீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை பீட்ஸ் வச்சு நீங்கள் குத்திக்கலாம். குத்திட்டு மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த எட்ஜில் குத்திக்கிறோம். ஸோ இதே ப்ராசஸே தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்தோமோ அதே மெத்தடை தான் பீட் ஒர்க்கும். எத்தனை பீட் நமக்கு தேவைப்படுதோ அத்தனை மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு பேக் எடுத்துகிட்டு வரோம். எத்தனை லைன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒரே மாதிரி லைன் கொடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இங்கே லாக் போட்டுட்டு இங்கேயே நீங்கள் எண்டு நாட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா பேக் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே நீங்கள் எண்டு நாட் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இங்கேயே எண்டு நாட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3 லைன் இருக்குல்ல, இந்த 3 லைன் இப்படி விலக்கி விட்டுட்டு இந்த சென்டர்லேருந்து நீங்கள் எடுக்கணும். இது மேலே வர மாதிரி. ஓகே. இப்போ இங்கே வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த எம்போஸ்ட் ரோப் வந்து முடிகிற இடத்துல குத்திட்டு பேக் எடுத்துகிட்டு வரோம். பேக் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரணும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னர் முடிகிற இடத்துல, இந்த க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகி முடிகிற இடத்துல நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? நீங்கள் த்ரெட் ஒர்க் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பீட் ஒர்க்லாம் உங்களுக்கு ஈஸி தான். இது கவர் ஆகிற அளவுக்கு இந்த த்ரெட் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் பீட் எடுத்திங்கன்னா போதும். அதுக்கு மேலேயும் வேண்டாம். எடுத்துகிட்டு மேலே வர்றதுக்கு மேலே லாக் ஸ்டிச்சும் கீழே வர்றதுக்கு கீழே லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இங்கே எத்தனை லைன் நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அத்தனை லைன் கொடுக்கணும். பாருங்கள் 4 லைன் வந்து முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அங்கேயே எண்டு நாட்டும் போட்டுருங்க. ஒரு லாக் கொடுத்துட்டு அப்புறம் எண்டு நாட் போட்டுருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து லாக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்டு நாட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு கலர் நம்ம போட போகிறோம். அது நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இந்த ரோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரோஸுக்கு இந்த சென்டரில் இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம த்ரெட்டை எடுத்து ஃபஸ்ட் லைன் மட்டும் இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு அப்புறம் பேக் எடுக்கிறோம். பேக் எடுத்துகிட்டு வந்து எப்பயும் போல் ஃபஸ்ட் லைன் மட்டும் நம்ம இது இப்போ ஒரு கலர் முடிக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் பீட் ஸ்டிச்சு அப்புறம் த்ரெட்டில் லோடு ஸ்டிச்சு எல்லாமே உங்களுக்கு ஈஸி. நீங்கள் இத்தனை லைன் தான் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 லைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ஒரு கலர் நல்லா தெரியணும் அப்படின்னா ஒரு 3 லைனாவது அட்லீஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ லாக் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த சைடு நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் முன்னாடி கலரோட ஒரு இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நம்ம ஃபுல்லாக எம்போஸ்டு ரோப்பை கவர் ஆகிற மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் முடிக்கும் போதும் ஈஸி தான், புரிஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னுங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த எட்ஜுக்கிட்ட என்ன பண்ணுறோன்னா ஒரு 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 லைன் மட்டும் போட்டுக்கிறோம். ஓகேவா, கடைசியாக முடிக்கிற அந்த இது எட்ஜுக்கிட்ட முடிக்கும்போது தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக முடிக்கணும். அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல முடிச்சிட்டோமா, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இதுக்கு கொஞ்சம் தள்ளி. ஓகேவா, பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கிறோம். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தள்ளி நமக்கு அந்த பாக்ஸ் ஷேப் வந்துச்சுன்னா போதும். எத்தனை பீட் தேவைப்படுதோ அத்தனை பீட் கொடுத்து நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான், பாருங்கள் முடிச்சாச்சு. நீட்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங்கும் கிடச்சிருச்சு. இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கலர் கலராக நம்ம போடுறோம் 3 கலர். இதே மாதிரி நீங்கள் 4 கலர் 5 கலர் எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. மெத்தட் சொல்லி கொடுத்தாச்சு, இப்படி தான் போடணும். நம்ம ஒரே த்ரெட்லேயே தான் போட்டோம். நீங்கள் ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் போடுறதா இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து எப்படி த்ரெட் ஒர்க்கில் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் இழுத்த மாதிரி வச்சு 2-3 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்தது ஒரு கலர் த்ரெட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிச் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்டிச்சோட பார்க்கலாம். தேங்க்யூ.